Hello friends, welcome to Tamizhan'S kitchen. என்ன விரல்ல கட்டு போட்டுருக்கேன்னு பாத்துருக்கீங்களா? ஒண்ணு இல்லங்க, சின்ன காயம் பட்டுருச்சு, தையல் போட்டுருக்காங்க. அதனால தான் கட்டு போட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன புதுசா செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் கொஞ்சம் டிஃபரெண்டா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை நீட்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 தக்காளியும் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா கலரிக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பார்த்து மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கலரி விட்டுக்கோங்க மசாலாவோட. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 4 டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு சாதா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் செய்யணும்னா நீங்கள் 4 டம்ளர் அரிசிக்கு 4 டம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுக்கோங்க. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. நம்ம நார்மலா பிரியாணிக்கு என்ன பண்ணுவோம், தண்ணி தான் ஊற்றி செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தேங்காய் பால் ஊற்றினால அந்த தேங்காய் பால் டேஸ்ட்டும் இந்த பிரியாணியோட நல்லா கலந்து ரொம்பவே டேஸ்டாவே இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிருங்க. இதுவரைக்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க.